நேத்து நான் நடத்தின லெசன்ல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க தான் நிறைய டவுட் கேட்பீங்களே பசங்களா. அதுவா டீச்சர், டவுட்லாம் நிறைய இருக்கு டீச்சர். பாடத்துல மட்டுமா டவுட்ஸ் இருக்கு, வாழ்க்கையே டவுட்டா தான் டீச்சர் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, என்னன்னு கேட்போம். உடம்புல எங்க பார்த்தாலும் வேர்க்குது டீச்சர், ஆனா ஏன் இந்த உதட்டுல மட்டும் வேர்க்க மாட்டுது? டீச்சர் எனக்கும் ஒரு டவுட் டீச்சர். இந்த அடமழை பெய்யும் போது வானம் மட்டும் ஏன் டீச்சர் கருப்பாவே இருக்கு? டீச்சர் இன்னொரு டவுட், பொழுதேனிக்கும் தண்ணியிலேயே இருக்கே இந்த மீன், இதுக்கெல்லாம் சளி பிடிக்காதா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். இஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புற்றுநோய் குறித்து பேராசிரியர் ஜிம் அவர்கள் விஸ்வநாதன் சாந்தா பற்றி கூறிய நிகழ்ச்சியினை இப்போது கேட்கலாம். கேன்சர் அப்படின்னு ஞாபகம் வந்தாலே நமக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆஸ்பத்திரி வந்து அடையார்ல இருக்கிற கேன்சர் ஆஸ்பத்திரி. இது வந்து எல்லாருக்குமே ஊரறிஞ்ச ஒரு விஷயம். அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரி வந்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனது. அதனுடைய ஃபவுண்டரை பத்தி தாங்க நாங்கள் பேச போறோம். அதனுடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் சாந்தா அப்படிங்கிறவங்க. அவங்கள வந்து நேரில் பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த சாந்தா மேடம், அதாவது டாக்டர் சாந்தா மேடம், விஸ்வநாதன் சாந்தா, வி சாந்தா, அவங்கள எப்படி வேணாலும் நம்ம கூப்பிடுறாங்க. அவங்க வந்து 1927 மார்ச் 11 பிறந்தாங்க. கடந்த 19 ஜனவரி 2021 இயற்கை எழுதினாங்க. வயசானவங்க. அவங்க வந்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஆன்காலஜிஸ்ட். அது என்னங்க ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னா, ஆன்காலஜி அப்படிங்கிறது கேன்சர் பத்தின படிப்பு. கேன்சர் டாக்டருக்கு பேர் வந்து ஆன்காலஜிஸ்ட். அவங்க வந்து இந்தியாவுடைய ஒரு மிக தலை சிறந்த ஒரு ஆன்காலஜிஸ்ட். அது மட்டும் இல்ல, நம்ம அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்னுடைய முதல் முக்கியமான சேர்பர்சனாகவும் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து மக்களுக்கு ரொம்ப எளிமையான முறையிலையும் அதே சமயத்தில் குவாலிட்டியாகவும் ரொம்ப காசு கம்மியாகவும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதனால தான் அவங்க வந்து இன்னமும் வந்து பேசப்படுறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கை முழுசுமே வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக, அந்த கேன்சர் பற்றின படிப்புக்காக, கேன்சர்னுடைய ரிசர்ச்சுக்காக, அதை எப்படிலாம் கியூர் பண்ணணும், அதை எப்படியெல்லாம் வந்து அந்த டிசீஸை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அனலைஸும், கம்ப்ளீட் அனாலிசிஸ், கேன்சர் பற்றின எல்லாமே வந்து அவங்க வந்து
வளர்த்தாங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது அத்தனையும் கரைச்சி குடிச்சு கேன்சர் பற்றின இந்தியாவில் கேன்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாலே கண்டிப்பாக சாந்தா அந்த பேரை வந்து நம்மளால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய முழு வாழ்க்கையும் அவங்க அதுக்காக டெடிகேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ஈவன் அந்த ஆன்காலஜிக்கு கீழே வர அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் வந்து அவங்க வந்து மாஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகள்லாம் வழங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஆசியானுடைய மார்க்ஸஸே அவார்டு, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு அவார்டு, அந்த அவார்டும் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த அவார்டுனால இவங்களுக்கு பெருமையா, இவங்களால அந்த அவார்டுக்கு பெருமையாங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 1955 அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரியில் அவங்க வந்து தன்னை இன்க்ளூட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையா பொசிஷன்ஸுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1997 டைரக்டர், அந்த இன்ஸ்டியூஷனுடைய டைரக்டராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2004-05 நாங்கள் எங்களுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக மெட்ராஸில் இருந்த சமயத்தில் அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரியில் தான் நாங்கள் பண்ணோம். அப்போ வந்து அவங்கள மீட் பண்ணக்கூடிய ஸ்லாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவங்க வந்து பர்சனலாக பல விஷயங்கள் சொன்னாங்க, அவங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருந்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு தலைச்சிறந்த ஒரு மனிதர் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு கிடச்சதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். சாந்தாம்மா வந்து 11 மார்ச் 1927 சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நோபல் விருது வாங்கினவங்க இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒன்று வந்து அவங்களுடைய கிராண்ட் அங்கிள், அதாவது தாத்தா, அவர் வந்து சிவி ராமன், ராமன் எஃபெக்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த சிவி ராமன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகர், சந்திரசேகர், அவர் வந்து அவங்களுடைய மாமா. ஸோ இவங்க இந்த 2 பேரும் வந்த ஒரு மிகப்பெரிய குடும்பத்திலேருந்து வந்திருந்தாங்க. இவங்களுக்கும் நோபல் பரிசு கிடச்சிருக்கணும், ஆனால் கிடைக்கலங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தாலும், நோபல் பரிசை தாண்டி பலருடைய உயிரை காத்த பெருமை வந்து இவங்களுக்கு உண்டு. நீங்கள் நிறைய பேருக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாந்தா மேடம் இல்லை அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரிங்கிறது வந்து நிறையா பேர்த்தினுடைய வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அதை உருவாக்குன இந்த மேடம் தான். அவங்களுடைய ஸ்கூலெல்லாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேடி சிவசுவாமி ஐயர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12வது வயசில் அவங்க வந்து எப்படியாவது தான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ மெடிக்கல் ஸ்டடி, அந்த காலத்தில் ப்ரீ காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம +1 +2 மாதிரி அந்த காலத்தில் ப்ரீ காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதை வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்சி காலேஜில் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட MBBS வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 1949 பண்ணாங்க. டிஜிஓ வந்து 1952, MD அதே அந்த டிஜிஓ சம்மந்தமான கைனகாலஜி அண்ட் ஓப்ஸ்டிக்ஸ்னு அந்த பெண்களுக்குரிய அந்த படிப்பை வந்து 1952 வந்து டிஜிஓவும், அதுக்கப்புறம் MD அதனுடைய படிப்பில் 1955 அவங்க படித்தாங்க. டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டை வந்து 1954 வந்து தொடங்குறாங்க. முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய முதல் பெண் டாக்டர், பெண் மருத்துவர். அவங்க வந்து 1954 கேன்சர் ஆஸ்பத்திரியை தொடங்கின உடனே சாந்தா அப்போ தான் வந்து அவங்களுடைய டாக்டர் ஆஃப் மெடிசன், அதாவது MDயை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. 1955 முடிக்கிறாங்க. 54 வந்து அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணும்போது அது சம்மந்தமாக வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதிட்டு உமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. 1940-50களில் இந்தியன் உமன் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். டாக்டர்ஸே வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி இந்தியர்கள். அதுலேயும் பெண் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. அதனால தான் வந்து வெள்ளூர் சிஎம்சிலாம் பார்த்தீங்கன்னா ஐடா ஸ்காடர் வந்து தன் ஒரு பெரிய வெள்ளூர் சிஎம்சிங்கிற ஒரு ராஜ்யத்தையே வந்து கட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆக்குனது வந்து அவங்க ஐடா ஸ்காடர் அங்கே வெள்ளூரில். ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டின்னு பார்த்திங்கன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி தான். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்து இந்த டிஜிஓ அப்படிங்கிறத உள்ளே போய் படித்தாலும் அதுக்கப்புறம் வந்து இந்த கேன்சர் சம்மந்தமாக வந்து நிறைய பேரை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லேடிஸ்க்கு தான் வந்து அந்த கேன்சர்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த சமயத்தில் வந்து இவங்க வந்து ஒரு எப்படியாவது முத்துலக்ஷ்மி ரெட்டிக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த கேன்சர் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறாங்க. கேன்சர் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வெறும் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி, வெறும் 12 பெட்டு மட்டும்தான் இருக்கும், கூரையால் கட்டப்பட்ட ஒரு சிங்கிள் பில்டிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரிங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அளவுக்கு, பெரிய அளவுக்கு இருக்குது. ஆனால் அது வந்து வெறும் 12 பேர் தங்கக்கூடிய ஒரு சின்ன ஆஸ்பத்திரியாக தான் இருந்துச்சு. சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் தான், வெறும் 2 டாக்டர்ஸ் தான்,
ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தா மேடம், இன்னொருத்தர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சார். இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் அங்கே ஒரு ஆனரரி ஹாஸ்பிட்டல் டாக்டராக வந்து அங்கே வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சம்பளம்லாம் வந்து அதிகமாக கொடுக்க முடியல. வெறும் 200 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேம்பஸ்குள்ளாரையே அவங்களுக்கு வீடு கட்டி தராங்க. அந்த கேம்பஸ்லேயே அவங்க இருந்துட்டு, ஏன்னா அப்போ கேன்சர்னுடைய கொடுமைகள் அதிகமாக இருந்துச்சு, நிறையா அந்தளவுக்கு மெடிசின்ஸ் கிடையாது, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பிலாம் கிடையாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா இவங்க அங்கேயே தங்கி இருந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கான உதவிகளை வந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பஸ்குள்ளார 13 ஏப்ரல் 1955 அவங்க எம்டி முடித்த உடனே அங்கே வராங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 2021 அவங்க சாகிற வரைக்கும் அந்த ரூம்லேயே தான் அவங்க தங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் வந்து அவங்களுடைய லாங் கெரியர் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஹாஸ்பிட்டலோடு இணைஞ்சது தான். அவங்க வந்து 1980லேருந்து 97 வரைக்கும் அதனுடைய டாக்டராக இருந்திருக்கிறாங்க, டைரக்டராக. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த பேஷண்ட் வந்து அவங்களோட கேர் எப்படி கொடுக்கணும், அதில் தான் வந்து அவங்க ரொம்ப மக்களிடம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. வந்து ஒரு பேஷண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2004-05 நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு பேஷண்ட்டாக போவாங்க. அந்த வயசான காலத்துலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் முதுகு கூணாக இருக்கும், கொஞ்சம் வயசானவங்க, அப்படியே ரூமாக போவாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டாக பார்த்து அவங்களோட பர்சனலாக கேர் கொடுப்பாங்க. அந்த பர்சனல் கேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து ஒரு கேன்சர் ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு பேஷண்ட்டாக வந்து அவங்க பார்த்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு வாழ்ந்த ஒரு லேடி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய கேன்சர் டாக்டர்ஸை வந்து உருவாக்கின பெருமை வந்து அவங்கள சேரும். எனக்கு தெரிஞ்சு நிறையா வளர்கிற டாக்டர்ஸ் எல்லாத்தையும், அதாவது ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே வந்து ப்ராஜெக்ட் பண்ண வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு வந்து, அதாவது இந்த கேன்சர் பற்றி முதல்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கேன்சர் வந்து அந்த வியாதியினுடைய இதை விட அந்த வியாதியினுடைய பயத்தால் இறக்குறவங்க தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வியாதியினுடைய பயத்தை வந்து அதாவது மக்களை வந்து ஒரு வித்தியாசமான பார்வையில் கேன்சரை பார்க்க வச்சது அவங்க தான். இந்த கேன்சர் வந்து புது வியாதி ஒன்றும் கிடையாது அப்படிம்பாங்க. அந்த காலத்து புஸ்தகங்கள்லாம் காமிச்சு இதில் ராஜப்பிளவைன்னு ஒரு வியாதி வரும். அந்த ராஜப்பிளவை வியாதி என்ன அப்படின்னா கேன்சர் தான். அது ராஜராஜன் காலத்துலேருந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பயப்படக்கூடாது, அதை எதிர்த்து போராடக்கூடிய திறமையை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம உடம்புக்கு வந்து அந்த என்னென்னலாம் பண்ணால் நம்மளால் கேன்சர்லேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேன்சர்னால் ஒரு கொடுமையான வியாதி கிடையாது, அதுலேருந்தும் வெளியே வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தை மாற்றினது வந்து சாந்தா மேடம் தான். சாந்தா மேடம் வந்து கிட்டத்தட்ட வந்து பல நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கமிட்டிஸ் ஹெல்த் அண்ட் மெடிசனில் வந்து இருந்தாங்க. ஈவன் நம்ம உலக சுகாதார அமைப்பான WHO சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய அட்வைசரி கமிட்டி மெம்பராக இருந்தாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அதனுடைய ஹெல்த் இதுலேயும் வந்து அவங்க இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வாங்காத விருதுகள்னு கிடையாது. ஆனால் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விருதுகள் அப்படின்னா பத்மஸ்ரீ 1986, பத்மபூஷன் வந்து 2006, அதுக்கு முன்னாடியே வந்து ராம்சன் மேக்ஸி அவார்டு வந்து 2005 வந்து அவங்களுடைய அந்த கேன்சர் ஆஸ்பத்திரியினுடைய அவங்களுடைய டெடிகேஷனுக்காக அவங்க வாங்கினாங்க. அது வந்து ஏஷியானுடைய ஒரு மிகப்பெரிய விருது. அதுக்கப்புறம் 2016 பத்ம விபூஷன் விருது வந்து அவங்க வாங்கினாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு டெடிகேட்டட் லேடி. சாந்தாமா வந்து 93 வயசில் 19 ஜனவரி 2021 வந்து அவங்க இறந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி வந்து அவங்க ஒரு செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அவங்க இறந்துட்டதா சொன்னாங்க. உண்மையாலுமே வந்து நாடு மறந்த நல்லவர்களில் அதுலேயும் இன்றைக்கி கேன்சர் வந்து சர்வசாதாரணமாக பரவிட்டு இருக்கு. கேன்சர்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த கேன்சரை ஒன்றும் இல்லாத ஒரு வியாதி, இதை வந்து இதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஹோப்பை வந்து மக்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமானவங்களை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்ததில் நான் சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி வந்து இன்னொருத்தர் இருக்காருங்க. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குமரவேல் சோமசுந்தரம் அப்படிங்கிறவர். குமரவேல் சோமசுந்தரம் வந்து இந்தியன் கேன்சர் பயாலஜிஸ்ட். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, பெங்களூர், அதனுடைய ஒரு பேராசிரியரும் கூட, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி அண்ட் செல் பயாலஜியில். இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். இவர் படித்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃபாரினில் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, அதுக்கப்புறம் ஹார்வர்ட் யூஜஸ் மெடிக்கல் இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல், இந்த மாதிரி பல இடங்களில் போய் அவங்க வந்து படிச்சிருக்காரு. கேன்சர் பயாலஜி அப்படின்னு இங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலே அவருடைய சேவை வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். நம்மளுடைய கிளையோப்ளாஸ்டமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின
படிப்பு அது எப்படி குணப்படுத்தலாம், அதுலேருந்து எப்படி எல்லாத்தையும் காப்பாற்றலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆராய்ச்சி வந்து அவர் 2006 அவர் பண்ணார். அவருடைய சேவை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து நிறையா அவார்டெல்லாம் அவருக்கு கொடுத்துருக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு திறமைசாலி. நான் சொன்ன மாதிரி அவர் வந்து 8 அக்டோபர் 1962 நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர். அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய கரியர் வந்து அவர் வெட்டினரி சயின்ஸில் தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வெட்டினரிலேருந்து ஆரம்பித்து அந்த டிஎன்ஏ, அவருடைய அந்த பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோபயாலஜி மேலே இருந்த, செல் பயாலஜி மேலே இருந்த அந்த ஆர்வத்தினால என்ன ஆச்சுன்னா டிஎன்ஏ பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி வந்து அவர் பேரில் வந்து ப்ரொஃபஸர் குமார் சோமசுந்தரம் லேப் அப்படின்னு சொல்லி IISc பெங்களூரில் இருக்குது. அவர் அங்கே தான் குடியும் இருக்கிறாரு. ரொம்ப வயசில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு ஆகுது. சார் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து மக்களுக்காக செஞ்சுருக்காரு. இந்த மைக்ரோ RNA, டியூமர் சொப்ரஸர் ஜீன்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி பெண்களிடையே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, பயமுறுத்திட்டு இருக்கிற அந்த பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய், அதை பற்றி அவர் எழுதின அந்த பேப்பர்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கும் வந்து போயிட்டுருக்கு. நம்ம சோமசுந்தரம் சார் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரஸ்ட் வந்து 2004 வந்து அவருக்கு இன்டர்நேஷ்னல் சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து நேஷ்னல் பயோசயின்ஸ் அவார்ட் ஃபார் கேரியர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விருது 2006 வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெல்லோ அப்படின்னு சொல்லி அவரை இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் வந்து 2007 அவரை வந்து அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எலெக்டட் ஃபெல்லோஷிப் ஆஃப் நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இந்தியாவில் அதே வருஷத்தில் வந்து அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் சயின்ஸ் அகாடமியில் வந்து 2009 அவருக்கு ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. நான் இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். அவர் வந்து நம்மளுடைய இந்த சுகர் மூலமாக வந்து இன்சுலின் வந்து அதிகமாக பரவும், சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா கேன்சர் வந்து பரவுறது கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு முழு முக்கியமான தியரியை வந்து வச்சுருந்தார். அதை தான் அவர் வந்து பப்ளிஷும் பண்ணார். அந்த பப்ளிஷ் பண்ண பேப்பர் வந்து இன்னமும் வந்து ஆய்வுக்குள்ளார இருக்குது. பலர் அதை பற்றி எதிர்த்தும் பேசுகிறாங்க, ஒரு சிலர் அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவர் அதை தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு மாலிகுலர் ஆன்காலஜி மூலமாக IIScயில். ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேன்சர் ஆன்காலஜி ஸ்பெஷலிஸ்ட். இவரை பற்றியும் சாந்தாமா பற்றியும் இன்றைக்கி பேசுறதுக்கு எனக்கு கிடச்சிருக்கு வாய்ப்புக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி பலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்கிறாங்க. சாந்தாமாலாம் கல்யாணமே பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க கேன்சருக்காக கொடுத்த ஒரு முக்கியமான லேடி. ஸோ இந்த மாதிரி ஒரு மக்களை வந்து நம்ம மறக்கவே கூடாது. இவங்கெல்லாம் தான் வந்து உண்மையான நாடு போற்றுகிற நல்லவர்களாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நேயர்கள் இப்போது கேட்டது புற்றுநோய் குறித்து பேராசிரியர் ஜிம் அவர்கள் விஸ்வநாதன் சாந்தா அவர்களை பற்றி கூறிய நிகழ்ச்சி. என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.